மனக்கசப்பு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்தாலும் மனைவி கிட்ட கணவன் கண்ணியமாக நடந்தாகணும். அதை விட்டுட்டு ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சா பிரச்சனை பூதாகரமாயிடும். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர்ல குடியிருக்கிற ஒரு இளம் பெண்ணோட மொபைல் நம்பருக்கு கடந்த சில நாட்களா அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கு. அதனால அந்த இளம் பெண் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. இதை பற்றி யாருக்கிட்ட சொல்லி அழுறது, எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு புரியாமல் தவிச்சாங்க. வந்தது வழக்கமான மார்க்கெட்டிங் கால்ஸ் இல்லை, எல்லாமே தவறான அழைப்புகள். இதனால் எந்த ஃபோன் காலையும் அட்டன் பண்ணவே அவங்க கைகள் நடுங்குச்சு. இதுக்கு மேலே அவங்க அதிர்ந்து போகிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது அவங்க ஃபோட்டோவை போட்டு தனிமையில் இருக்கிறவங்க இவங்களை அழைக்கலாம் அப்படின்னு இருந்தது. தனக்கு எதிராக இப்படி செஞ்சது யாரு, சமூக வலைத்தளத்தில் ஃபோட்டோவை போட்டு தவறான கேப்ஷனை கொடுத்தது யாரு, தவறான அழைப்புகளுக்கு தன்னோட ஃபோன் நம்பரை கொடுத்தது யாருன்னு மனசுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டு ரொம்ப நொந்து போனாங்க. எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டவங்க ஸ்ட்ரெயிட்டாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தாங்க. புகைப்படங்களை பதிவு செஞ்ச இணைய முகவரியை வச்சு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணாங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். அப்போ தான் போலீஸுக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் ஏன் இப்படி நடந்ததுங்கிற உண்மை தெரிஞ்சது. என்கொயரியில் அந்த புகைப்படத்தை பதிவு செஞ்சது விழுப்புரம் மாவட்டம் புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 26 வயசு காளிதாஸ்னு தெரிஞ்சது. இவர் ஏன் அந்த பெண்ணை பற்றி அபாண்டமாக சமூக வலைதளத்தில் போய் சொல்லி ஃபோட்டோவை பதிவிடணும்? இந்த கேள்விக்கான பதில் தான் அதிர்ச்சியான ரகம். காரணம், அவர் அந்த பெண்ணோட கணவர். 2021 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. ஆனால் அவங்க மன வாழ்க்கை இனிமையாக அமையலை. தினசரி சண்டை, கருத்து வேறுபாடு, மனக்கசப்புன்னு புயல் அடிச்சிருக்கு. ஸோ போன வருஷத்துலேருந்து 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் மனைவி மீதான பூசலை மறந்தவர் மறுபடியும் அவங்களோட வாழணும்னு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு அவங்க சம்மதிக்கலை. ஸோ கண்ணியமான கணவராக இருக்க வேண்டியவர் அதுக்கப்புறமா தான் ரிவெஞ்ச் எடுக்கிற கணவராக மாறியிருக்காரு. மனைவியோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக சமூக வலைத்தளங்களில் அவங்களோட ஃபோட்டோவை தவறாக சித்தரித்து பதிவிட்டிருக்காரு. சைபர் கிரைம் போலீஸ் இந்த உண்மையை கண்டுபிடிச்சு தகுந்த ஆதாரங்களை கோர்ட்டில் தாக்கல் பண்ணதால் காளிதாஸ் இப்போ காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல நம்மளுடைய படத்தை ஒருவேளை தவறாக பயன்படுத்தினா நம்மால முழுவதுமா நீக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா சில முயற்சிகள் எடுத்தா நம்மால நம்முடைய அந்த தேவையில்லாத படங்களை நீக்க முடியும். யாராவது நம்மை பற்றி தவறான படமிட்டு இருந்தா கூட அதை நீக்க முடியும். ஒண்ணு அந்த இமேஜஸை ரிப்போர்ட் பண்றதின் மூலியமா நீக்கலாம். நீங்க ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான வலைதளங்கள்ல ரிப்போர்ட் பண்ணும்போது இப்ப ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸை ஓரளவு ஃபேஸ்புக் ரிமூவ் பண்ணிடும். ஒருவேளை உங்களை டேக் பண்ணியிருந்தா அந்த டேக் பண்ற ப்ரொஃபைல்ஸை நீங்க ரிப்போர்ட் பண்றது அடுத்த வேலை. மூணாவது, கூகுள்ல இருக்கக்கூடிய இமேஜ் சர்ச், அப்புறமா ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் மூலமா கூட நீங்க அந்த படங்களை குறிப்பிட்ட வலைதளங்களுக்கு போய் நீக்கவும் சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், இல்லையானா நீங்களே நீக்கவும் முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே ஒரு 50-60% பலன்களை தான் கொடுக்கும். அதற்கு மேலும் உங்களால படங்களை நீக்க முடியல, நீங்க உடனடியாக போலீஸுக்கு போய் தெரியப்படுத்துறது தான் சரியான நடவடிக்கையா இருக்கும். கட்டின மனைவியா இருந்தாலும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா அவங்கள வற்புறுத்துறது கிரிமினல் குற்றமாயிடும். அதுக்கு மேல அவங்கள பத்தி தவறா சித்தரிச்சு சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறது மிகப்பெரிய குற்றமா கருதப்படும். ஸோ கண்ணியம் காக்கப்படுறது அவசியமானது.